தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்புல 190வது நிகழ்வு. நம்ம சென்ற முறை இந்திய அரசமைப்பு நல்லனவும் அல்லனவும் என்ற தலைப்பில் தொடங்கினோம். இந்திய அரசமைப்பு பற்றிய விரிவானதொரு பார்வை தமிழ் தேசியம் என்ற நோக்கு நிலையிலிருந்து, சமூக மாற்றம் என்ற நோக்கு நிலையிலிருந்து இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய வரலாறு, அதனுடைய உள்ளடக்கம், அதனுடைய மெய் விளைவுகள், இதை பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னு தான் நம்ம தொடங்கி இருக்கிறோம். இந்த சென்ற வகுப்புக்கு வராமல் இந்த வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அந்த ஏற்கனவே அந்த சென்ற வகுப்பினுடைய பதிவு அரசியல் வகுப்பு முகநூல் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து கொள்றது நல்லது. என்றாலும் நம்ம என்ன இதுல செய்ய போறோங்கிறத நான் சுருக்கமா சொன்னா உங்களுக்கு விளங்கும். நாம் ஒரு சட்டப்படிப்புக்காக இதை செய்யல. அரசமைப்பு என்பது இந்திய கட்டமைப்பினுடைய ஆவண வடிவம். A documentary form of the structure called India. இந்தியா என்பது ஒரு கட்டமைப்பு. இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல. இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் என்பது அதன் விரிந்தகன்ற பரப்பை குறிக்கிற சொல்லே தவிர அதனுடைய அரசியல் உள்ளடக்கத்தை குறிப்பதல்ல. அது ஒரு அரசியல் கட்டமைப்பு. காலனி ஆட்சியினுடைய அரசியல் தேவைகளுக்காகவும் பொருளியல் சுரண்டல் தேவைகளுக்காகவும் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த கட்டமைப்பினுடைய ஆவண வடிவம்தான் இந்திய அரசமைப்பு. பல இடத்துல பல பேர்ல தமிழ்ல வழங்கி இருக்கு. இத இலங்கையில அரசியல் யாப்புன்னு சொல்றாங்க. ஆனா யாப்பும் அரசியல் அரசமைப்பும் ஒன்று இல்லை. யாப்புங்கிறது இலக்கணத்துல கம்போசிஷனை குறிக்கும். ஒரு செய்யுள் எழுதுகிற முறை, அதுதான் யாப்பு. இது கான்ஸ்டிடியூஷன் என்பது வேற. இது அமைப்பு. எதை அமைக்கிறோம்னா அரசை அமைக்கிறோம். அரசமைப்பு, அரசியல் சாசனம்னு ஒரு நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு வழக்கமான அதிகார முறைப்படியான தமிழாக்கம் அரசமைப்பு. 2008 நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த அரசமைப்பை மாநில அரசு முயற்சியால் தமிழ்ல மொழியாக்கம் செய்து வெளியிட்டார். அதில் சில குறைகள் இருப்பதாக ஒரு முறைப்பாடு எழுந்தபோது அதையெல்லாம் திரும்ப பெற்றுட்டாங்க. ஆனா நான் அந்த ஒரு நாள் கடையிலேருந்து திரும்பி போறதுக்குள்ள நான் அதை வாங்கிட்டேன். உயர் நீதிமன்றத்துல அச்சகத்துல அதை கவர்மெண்ட் பர்ஸ்ல வித்தாங்க. இப்ப என்கிட்ட அது இல்லை. ஆனா அது கிடைக்குது. நான் தேடி எடுத்தேன், இணையத்துல கிடைக்குது. அது ஒரு சிலர் அதை படப்பிரதி எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கரடுமுரடான தமிழாக்கம் தான். ஆனா நமக்கு சிலவற்றை சரிபார்த்து கொள்வதற்கு அது உதவியா இருக்கும். அதுல அரசமைப்புங்கிற அந்த மொழியாக்கத்தை பயன்படுத்துறாங்க இந்திய அரசமைப்பு. நாம் என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்த அரசமைப்பு எவ்வாறு இந்திய கட்டமைப்புக்கு உட்பட்ட தேசங்களை ஒடுக்குகிறது, அவற்றுடைய வளர்ச்சிக்கு தடை போடுகிறது. வெறும் மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு என்ற வகையில் மட்டுமல்ல, பொருளியல் சுரண்டல் வழியாக மட்டுமல்ல, கட்டமைப்பு முறையிலேயே இது எப்படி வளர்ச்சிக்கு தடையாக இருக்கு.
இது எப்படி தேசங்களின் நிகர்மைக்கும் அவற்றின் தன்னுரிமைக்கும் எதிராக இருக்கு. பல்வேறு தேசங்களின் உழைக்கும் மக்கள் ஒன்றுபட்டு மாற்றம் காண்பதற்கு எவ்வாறு தடையாக இருக்கு. இதை நாம் சான்றுகளோடு இந்த அரசமைப்பினுடைய எழுதப்பட்ட விதிகள், எழுதப்படாத மரபுகள், எழுதப்பட்டும் நடைமுறைப்படுத்தப்படாத நெறிகள், நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற நெறிகள், இவற்றின் வழியாக நாம் அறிய விரும்புகிறோம், மெய்ப்பிக்க விரும்புகிறோம். நான் முதல் வகுப்பில் எடுத்துக்காட்டின, முதல் வகுப்புனா சென்ற வகுப்பில் 189ல ஒடுக்குமுறையின் தொடக்கமே ஓர்மை மறுப்பு தான். ஓர்மைனா நம்ம சாதாரண சொல்லாட்சியில அடையாளம் அல்லது முகவரின்னு சொல்றோம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய முகவரி என்று ஒன்று இருக்கு. ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம், எங்க இருக்கிறீங்க, உங்க அட்ரஸ் கொடுங்க என்று கேட்கிறோம். இப்ப எல்லாம் மின்னஞ்சல் முகவரி இருக்கு. ஆனா மின்னஞ்சல் முகவரி இல்லாத ஒரு அஞ்சல் முகவரின்னா ஒரு வீட்டு எண், தெரு, ஊர், இதெல்லாம் சேர்ந்ததுதான் முகவரி. இந்த முகவரி என்பது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவைப்படுவது போல, அந்த முகவரி இல்லாத ஒருவருக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லுவோம். அவருக்கு சொந்தமா ஒரு இடம் இல்லை, தெரு ஓரத்துல தான் அவர் குடியிருக்கிறார். அதுக்கு ஒரு இலக்கம் கிடையாது, கது விளக்கம் கிடையாது. தினம் அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த முகவரி இல்லை என்றால் அது கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆயிடுது. நம்ம தமிழர்கள் என்று நம்ம பேசக்கூடிய மொழியை வைத்து சொல்லிக் கொள்கிறோம். தமிழ்நாடு என்று இருக்கிறது, நாம் வாழக்கூடிய நிலப்பரப்பினுடைய பெயர் இருக்கிறது. தமிழ் பண்பாடு பற்றி பேசுகிறோம், தமிழ் இலக்கணம் பற்றி பேசுகிறோம், தமிழ் மரபு, தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், தமிழ் விளையாட்டு, எல்லாத்த பத்தியும் பேசுறோம், தமிழ் வழிபாடு எல்லாம் பேசுறோம். இந்த தமிழ் பேசுகிற மக்கள் கூட்டத்திற்கு இந்திய அரசமைப்பு என்ன முகவரி கொடுத்தது? இதான் நான் சொன்னேன். அந்த அரசமைப்பினுடைய முகப்புரையினுடைய முதல் வாக்கியம், இந்த ஓப்பனிங் எப்படி தொடங்குது? We the people of India. இதுல நல்ல செய்தி என்னன்னா, இது ஆள்வோர் கொடுக்கிற சட்டம், அரசர் கொடுக்கிற சட்டம், சமய குருமார்கள் கொடுக்கிற சட்டம், மனு கொடுத்த சட்டம் அப்படின்லாம் இல்லாம இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிற, அளித்துக் கொள்கிற சட்டம் என்று அது இந்த முகப்புரையில சொல்லுது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஓர்மை மறுப்பு என்னன்னா, இந்திய மக்கள் என்பது சமூக அறிவியலின் பார்வையில் ஒரு தவறான கருத்தாக்கம், ஒரு ராங் கான்செப்ட். எது சரியான கான்செப்ட்? We the peoples of India, இந்திய மக்கள் இனங்கள். ஐக்கிய நாடுகள் அமைப்புல தேசங்களை குறிப்பிடுகிற போதெல்லாம் பீப்புள்ஸ் தான் இருக்கும். The peoples of the United Nations. சோவியத் ஒன்றியம் போல பல்வேறு தேசிய இனங்கள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு எல்லாமே பீப்புள்ஸ் என்றுதான் அழைக்கப்பட்டது. We the people of India என்று சொல்லும் போதே இந்த முகவரி மறுப்பு, ஓர்மை மறுப்பு தொடங்கி விடுகிறது. இந்தியா முழுவதையும் ஒரே மக்களினத்திற்குரியதாக அது காட்டு. அப்புறம் இன்னும் சில காரணிகள் சொன்னோம், நீங்க அதை பழைய வகுப்பு கேட்கலாம், இல்லை இடையில நம்ம அதை பத்தி பேசுவோம். முக்கியமாக நான் ஒண்ணு சொன்னேன், இந்திரா காந்தி அரசமைப்பு சட்டத்தில் 42வது திருத்தம் கொண்டு வரும்போது
யூனிட்டி என்பதை தாண்டி இன்டெகிரிட்டி, நாட்டினுடைய ஒற்றுமை மட்டும் இல்லை, இந்த ஒருமைப்பாடு வெவ்வேறு இல்லை. இப்ப அண்மையில ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு வலதுசாரி என்ன வாதிட்டார்னா, இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லும் போது வெவ்வேறு ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம இணைத்தோம். ஆனா 56ல மொழிவழி மாநிலம்லாம் அமைத்து எல்லாம் முடித்த பிறகு இந்தியா அப்படி தனித்தனி இல்லை, இந்தியாவே ஒன்றுதான். இந்தியா ஒன்று. இந்தியாவுக்கு ஓர்மை இருக்கு, அது ஒரு ஒருமைப்பட்டது. ஒற்றுமை மட்டுமல்ல, ஒருமைப்பாடு. என்னுடைய பொருள் என்ன? இந்தியாவே ஒரு தேசம்தான். இந்திய பண்பாடு, அது ஒரு சொல் பயன்படுத்தினாங்க அந்த விவாதத்துல. இந்தியா இஸ் ஹோமோஜீனஸ் என்று சொன்னாங்க. அது ஹெட்ரோஜீனஸா ஹோமோஜீனஸா? தண்ணியில ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குன்னா தனித்தனியா பிரித்து பார்க்க முடியாது. நீங்க பிரித்தால் தான் உண்டு, பிரிக்காம இருந்தா ஒண்ணுதான், எல்லாம் சேர்ந்துதான். அதுக்கு ஹோமோஜீனஸ்னு பேர். காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் கலக்கிறது இல்லை, அதாவது தனித்தனியா இருக்கு. அதுக்கு ஹெட்ரோஜீனஸ்னு பேர். இந்தியா ஹெட்ரோஜீனிட்டி. இந்தியா என்பது ஒரு ஹெட்ரோஜீனஸ் நாடு தான், அதனுடைய கல்ச்சர் தான் ஹெட்ரோஜீனஸ் பீப்புள். அதை ஹோமோஜீனஸ்னு சொல்லி அவர் வாதிட்டார். அப்புறம் எப்படி சட்டத்திலேயே காம்போசிட் கல்ச்சர்னு சொல்றாங்கன்னு நம்ம திருப்பி கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே நம்ம ஒரே தேசம். அதுவும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் வழிவந்திருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியினால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரே தேசம். அப்படி ஒரு வாதம் இருக்கு. இப்போ பீப்புள் ஆஃப் இந்தியா அதுதான் குறிக்குது. ரொம்ப கூர்ந்து பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில சமத்துவம் பற்றி பேசுறாங்க. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அறம், தன்னுரிமை, நிகர்மை, தோழமை. இந்த சமத்துவம், நிகர்மை என்பது யாருக்கும் யாருக்குமான நிகர்மை, தமிழுக்கும் இந்திக்குமான நிகர்மை அல்ல, தெலுங்குக்கும் சமஸ்கிருதத்துக்குமான நிகர்மை அல்ல. அதனாலதான் அரசமைப்பு சட்டத்தில் சமத்துவ சட்டம்னு சொல்லக்கூடிய 14, 15, 16 எல்லாம் ஒருவர் பாகுபாடு காட்டக்கூடாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த அனைவரும்னா யாரு? ஆணும் பெண்ணும் சமம். சாதிகள் இடையில ஏற்றத்தாழ்வு கிடையாது, சாதிகள் சமம், மதம் சமம், பிறப்பிடத்தால். ஆனா என்ன இல்லைன்னா மொழியால் சமம்னு இல்லை. மொழி வேறுபாட்டை அங்கீகரிக்குது அரசமைப்பு சட்டம். ஒரு மொழி உயர்வா, இன்னொரு மொழி தாழ்வா, ஒரு மொழி ஆளும் மொழியாக, இன்னொரு மொழி ஆளப்படும் மொழியாக இருப்பதை அது ஏற்றுக்கொள்ளும். இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்த செய்திகள். நான் சுருக்கமா நினைவூட்டுறதுக்காக சொல்றேன். இப்ப இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு தமிழர் தாயகம் என்று குறிப்பிட்டோம். தாயகம் என்ற சொல் எதை குறிக்கும்? ஒரு மொழி, அந்த மொழி பேசுகிற மக்கள், மொழி வழி சமுதாயம் அல்லது தேசிய இனம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லும் போதே ஒரு மொழியும் அந்த மொழி பேசுகிற மக்களுடைய நிலப்பரப்பும் வரையறுக்கப்படுது. அந்த முறையில் நாம பார்க்கிற போது இதான் தேசிய இனத்தினுடைய தொடக்கம். அப்போ ஒரு நிலம் இருக்கு. இப்ப நமக்கு தாய் மொழி என்று இருப்பது போல அந்த தாய் மொழி பேசுகிற மக்கள் வாழ்ந்து வளர்ந்து பெருகி நிலைத்திருக்கிற ஒரு நிலப்பரப்பு. அதைத்தான் நாம் தாய்மொழி போல தாய் நிலம் என்று சொல்றோம். இந்த மொழி பேசுகிற மக்களுக்கான ஒரு தாயகம். இப்ப ஈழத்துல
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ் தேசியம் என்பதை 3 முழக்கங்களால் அவங்க வரையறுக்கிறாங்க. தாயகம், தேசியம், தன்னாட்சி. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, தாயகம் ஒரு ஹோம்லேண்ட். நீங்க பேச்சுவார்த்தை இலங்கை அரசுக்கும் ஈழ அமைப்புகளுக்கும் இடையில் நடக்கும்போது திம்பு கோட்பாடுகள்ல ஒரு கோட்பாடு என்னன்னா, அவர்கள் ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனம் வாழக்கூடிய நிலப்பரப்பு என்பது இலங்கையின் வடக்கும் கிழக்கும். இந்த வடக்கை சேர்ந்த 5 மாவட்டங்கள், கிழக்கை சேர்ந்த 3 மாவட்டங்கள் இணைந்தால் அதை அவங்க தங்களுடைய தாயகம் என்று அழைக்கிறார். அந்த தாயகத்தில் அந்த தேசிய இனம் தன் வாழ்வை தானே தீர்மானித்துக் கொள்ளுகிற உரிமை, அதுதான் சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு. எல்லைகளை மீற ஒண்ணாமை. தமிழ்நாடு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லை இன்னொருத்தர் மீறினாங்கன்னா அப்ப அந்த பாதுகாப்பு இல்லாம போயிடும். சாதாரணமா நாட்டை பாதுகாத்தல் என்றாலே மக்களுடைய பார்வையில் என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன், உனக்கு என்னடா அடுத்த லட்சியம், என்ன விரும்புற என்றால், நான் ராணுவத்தில் சேரணும். ராணுவத்தில் சேர்ந்து என்ன பண்ண போற? ராணுவத்தில் சேர்றது நாட்டை காப்பதற்காக. நாட்டை காப்பதுன்னு அவன் என்ன பொருள்ல சொல்றான்? நாட்டுக்குள்ள அயல் நாட்டான் சுரண்டலுக்கு எதிராக நாட்டை காப்பதா? நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகள் மோதல்கள் இருந்து நாட்டு மக்களை காப்ப இல்ல, எல்லையை காப்பது. இந்த எல்லையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். அது வெறும் பனிமலையாக இருக்கலாம், பாலைவனமாக இருக்கலாம். அதை போய் பாதுகாப்பதற்கு என்ன பேருன்னா நாட்டை காத்தல். ராஜஸ்தான் பாலைவனத்துல போய் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக நின்னா அது நாட்டை காத்தல். பாகா எல்லையில போய் நின்னா அது நாட்டை காத்தல். அப்ப இந்த எல்லை என்பது ரொம்ப இன்றியமையாதது அவனுக்கு. இப்ப நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி, இந்தியாவுக்கு எல்லை இருக்கு, இந்தியாவுக்கு ஆள்புலம் இருக்கு அல்லது ஆட்சி புலம் இருக்கு. இந்த ஆட்சி புலத்திற்கு ஓர்மை இருக்கு, அதை எவரும் மீறிடக்கூடாது. இப்போ ஒரு நாட்டு விமானம் இந்தியாவினுடைய வான்பரப்புல வந்து பறந்துடுச்சுன்னா, அனுமதி இல்லாமல் பறந்துடுச்சுன்னா இவன் என்ன சொல்றான்? நம்முடைய ஆள்புலத்தை அது மீறிவிட்டது, நம்முடைய டெரிட்டரியை அது மீறிடுச்சு, நம்முடைய வான் எல்லைக்குள்ள வரக்கூடாது, அனுமதி வாங்கிட்டு தான் வரணும், இல்லைன்னா சுத்திக்கிட்டு போகணும், வேற வழியா தான் போகணும். கடல்ல அப்படிதான், ஒரு எல்லை வரைக்கும் நம்ம டெரிட்டரி, நம்முடைய ஆள்புலம். யாருடைய ஆள்புலம் எது வரைக்கும் நீளுகிறது? இப்ப கச்சத்தீவு இலங்கையினுடைய ஆள்புலத்திற்கும் இந்தியாவினுடைய ஆள்புலத்திற்கும் நடுவில் இருக்கிறது. அது எந்த பக்கம் கூடுதலா தூரம் குறைவா இருக்கோ அங்க சேர்த்து விடுறோம்னு சேர்த்து வரும். இதுக்கு தான் பேரு அந்த ஆட்சி புலத்தின் கட்டுக்கோப்பு, எல்லை மீறாமை. இது நமக்கு இருக்குதா? இதான் நம்ம இப்ப எடுத்துக்கிற கேள்வி. அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் உறுப்பு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த முதல் பகுதி பார்ட் 1. இந்த பார்ட் 1க்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பே என்னன்னா, the union and its territory. ஒன்றியமும் அதனுடைய ஆட்சி புலமும். ஒன்றியமும் அதன் ஆட்சி புலமும் என்பதுதான் அது தரப்பட்டிருக்கிற தலைப்பு. ஒன்றியம் என்பது இந்திய ஒன்றியம். அதிலே சொல்லிட்டாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் shall be a union of states. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு ஒரு ஆட்சி புலம் இருக்கு. அதைத்தான் அவங்க பிரிச்சு சொல்றாங்க. நம்ம சென்ற முறையே சொன்னேன், என்னெல்லாம் நம்ம பின்னால இருக்கக்கூடிய அட்டவணையில் 1வது அட்டவணை அரசமைப்பு சட்டத்துல 12 அட்டவணைகள் இருக்கு. இந்த முதல் அட்டவணையில நாம் சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள் பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல் எல்லாமே, அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஸ்டேட்ஸ், அடுத்தது ஒன்றிய புலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ்,
இது எல்லாம் சேர்ந்து அதனுடைய பேர் பூரா பட்டியலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் ஒரு 28 மாநிலங்கள் இருக்குன்னா அந்த 28 மாநிலங்கள், அப்ப இந்த ஒன்றிய புலங்களும் சேர்ந்து இதுதான் இந்தியா. என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒன்னு ஸ்டேட்ஸ், 2 யூனியன் டெரிட்டரிஸ், 3 ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க. And those territories as acquired by India. இந்தியா இந்த 2 மட்டும் இல்ல, எப்ப எல்லாம் அது நாடு பிடிச்சு அடுத்த பகுதிகளை இணைத்துக் கொள்ளுகிறதோ அதுவும் இந்தியாவில் சேர்ந்தது. யாரை கேட்டுக்கிட்டு சேர்த்துக்குவாங்க? யாரையும் கேட்க வேண்டியில்லை. இந்திய நாடாளுமன்றம் அப்படி பகுதிகளை சேர்த்துக் கொள்வதற்கு வழிவகை செய்வதுதான் 2வது உறுப்பு. ஆர்டிகிள் 2ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்பெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து கொள்ளுகிற பகுதிகளை சொல்றாங்க. இதுல எதுவுமே என்ன இல்லைன்னா, இந்த டெரிட்டரி என்பது யூனியனுக்கான டெரிட்டரி தான். இதெல்லாம் யூனியனுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், அதனுடைய டெரிட்டரி என்ன, அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். இந்தியாவினுடைய டெரிட்டரியை, இந்தியாவினுடைய எல்லைகளை மாற்ற முடியாது, அது மாறாது. ஏன்னா நீங்க புதுசா வாங்கி சேர்த்துக்கலாமே தவிர இருக்கிறது எதையும் மாற்ற முடியாது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலங்களுடைய அந்த ஆட்சி புலம் இருக்கிறதே, அது என்ன வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். இந்திய அரசினுடைய விருப்பம் போல் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு பேரு நாடு தான். ஒரு சின்னஞ்சிறு நாடு கூட அதனுடைய எல்லையை வேறொரு அதிகாரம் மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்ளார். நம்ம தமிழ்நாடு பெயர் மாற்றப்பட்டது பற்றி அது ஒரு சாதனையாக நாம் குறிப்பிடணும். எப்படி இந்த பெயர் மாற்றத்திற்காக சங்கரலிங்கனார் உயிர் கொடுத்தார், அண்ணா எப்படி தீர்மானத்தை கொண்டு வந்தார், நாடாளுமன்றத்தில் எப்படி இந்த பெயர் மாற்றப்பட்டது, இந்த பெயர் மாற்றப்பட்டதை எந்த நாளை நாம் கொண்டாடுவது, எல்லா விவாதமும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதும், இந்த பெயரை மாற்றிவிடலாம். இதான் ஆர்டிகிள் 3. 3வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம். ஃபார்ம் எ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட். எந்த மாநிலத்திலிருந்தும் ஆட்சி புலத்தை பிரித்தெடுத்து புதிய மாநிலத்தை அமைக்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களையோ மாநில பகுதிகளையோ ஒன்றாக்குவதன் மூலமோ எந்த ஒரு ஆட்சி புலத்தையும் வேறு எந்த மாநிலத்தின் ஒரு பகுதியாகவும் மாற்றுவதன் மூலமோ புதிய மாநிலம் அமைக்கலாம். 2, எந்த மாநிலத்தின் பரப்பளவையும் விரிவாக்கலாம். 3, எந்த மாநிலத்தின் பரப்பையும் குறைக்கலாம். 4, எந்த மாநிலத்தின் எல்லைகளையும் மாற்றலாம். 5, எந்த மாநிலத்தின் பெயரையும் மாற்றலாம். யார் இதெல்லாம் செய்யலாம்? சட்டமன்றமா, இந்த மாநில மக்களா, இல்ல 2 மாநில மக்கள் சேர்ந்தா? இல்ல, இது எல்லாவற்றையுமே யார் செய்யலாம்னா நாடாளுமன்றம் செய்யலாம். நாடாளுமன்றம் என்ன செய்யுது? அது விருப்பப்பட்டபடி இதை மாற்றி அமைக்குது. நம்ம படிக்கிறோம், 1903 கர்சன் பிரபு என்ன பண்ணார்னா வங்காளத்தை 2ஆக பிரித்தார்னு படிக்கிறோம். பிரித்தானிய ஆளுநர்கள் அவங்க விருப்பம் போல் என்ன பண்ண முடிஞ்சுன்னா மாநிலங்களை பிரிப்பது, அமைப்பது, உடைப்பது, எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சு. இங்க அந்த அதிகாரம் எங்க போகுதுன்னா நாடாளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில். அவங்க சட்டம் போட்டு இதை செய்யலாம். இந்த சட்டத்தை 3/2 பங்கு பெரும்பான்மையோடு அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை. இப்ப இங்கதான் என்ன பண்றாங்க, நாடாளுமன்றம் இதை பூராவுமே செய்யலாம். தமிழ்நாட்டை பழையபடி சென்னையாக்கலாம், வேறு ஒரு பேர் கொடுக்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து கொங்கு மாநிலம், பாண்டி மாநிலம், தென் மாநிலம், வட மாநிலம்னு பிரிச்சுக்கலாம். தமிழ்நாட்டை பக்கத்து மாநிலத்தோடு கொண்டு போய் இணைக்கலாம்.
நிலப்பரப்பை விரிவாக்கலாம், குறைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். எப்படி? ஒரு வாக்கு பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் இருந்தா போதும். நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை. அன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிற உறுப்பினர்களில் ஒருத்தர் கூடுதலா வாக்களித்தார்னா இதை பூரா செய்ய முடியும். இதெல்லாம் செய்வாங்களா? ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டா இருந்துச்சு, என்ன பண்ணாங்க? 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சுட்டாங்க. மக்கள் போராடி கேட்டதுனால தெலங்கானாவை தனி மாநிலமா பிரிச்சாங்க. ஆனா அவங்களா பிரிக்கல, இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி பிரிச்சாங்க. ஆனா இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன கவர்னர் ஜெனரல் பிரிச்ச மாதிரி, பிரித்தானிய அரசு பிரிச்ச மாதிரி, கும்பினி ஆட்சி பிரிக்கிற மாதிரி நீங்க பிரிக்கிறீங்களே, அப்ப நீங்க என்ன காலனி ஆதிக்கம் செலுத்துறீங்களாங்கிற கேள்விக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் பரிந்துரையின் அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளில் ஒரு அவையில் இதற்கான சட்ட முன்வடிவை கொண்டு வரலாம். மக்களவையிலேயோ மாநிலங்களவையிலேயோ ஏதாவது ஒன்றில் இதை கொண்டுட்டு வரலாம். இரண்டாவது என்னன்னா, இந்த சட்டத்தில் அடங்கி இருக்கிற அந்த முன்மொழிவு எந்த மாநிலங்களின் பெயரை அல்லது பரப்பளவை அல்லது எல்லைகளை பாதிக்கிறதோ அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றம் அதனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு காலங்கரிக்க வேண்டும். அவங்களுக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டை நாங்க 2ஆ பிரிக்கலாம் நினைக்கிறோம், உங்க கருத்து சொல்லுங்கன்னு இந்த மாநில சட்டமன்றத்துக்கு அதை அனுப்புவாங்க. ஆனா அந்த கருத்து நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்துமான கட்டுப்படுத்தாது. நாடாளுமன்றம் விருப்பம் போல் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம், பெயரை மாற்றுவதோ பிரிப்பதோ எதுவும். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, சட்டமன்றத்தின் கருத்தை கேட்கும். அதுவும் ஒன்றிய புலம் யூனியன் டெரிட்டரியா இருந்தா, புதுச்சேரியா இருந்துச்சுன்னா அதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து கேட்க வேண்டிய தேவையே இல்லை, அவர்களே இதை செய்ய முடியும். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, மாநிலத்தை அழித்து விட முடியும். மாநிலம் அழியலாம். யார் அழிப்பா? ஒன்றிய நாடாளுமன்றம் அழிக்கும். சரி, எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்த ஒன்றியம் பெரிய தொல்லையா இருக்கு, ஒன்றியத்தை கலைக்க முடியுமா? கலைக்கவே முடியாது. அதுக்கான சட்ட வழிவகையே இல்லை. இததான் என்னன்னு சொல்றாங்கன்னா, destructibility of the states and indestructibility of the union. ஒன்றியத்தை அழிக்க ஒண்ணாமை, மாநிலங்களை அழிக்கக்கூடிய தன்மை. இந்த இந்திய அரசமைப்பினுடைய தேசிய ஒடுக்குமுறை, தேசிய மாநிலம்ங்கிறது என்ன? ஏறத்தாழ மொழி வழி மாநிலம் தானே. அந்த மாநிலத்தை ஒழித்தல், மாநில இறைமையை ஒழித்தல் என்றால் அதுக்கு அர்த்தம் தேசிய இனங்களுடைய பரப்பளவை. நம்ம ஓயாம தமிழ்நாடு நாள் கொண்டாடுறோம். நவம்பர் 1ஆம் தேதி கர்நாடகத்தில் ராஜ்ய திவஸ் கொண்டாடுறாங்க. இன்னும் பல இடத்துல செய்யறாங்க. இப்போ தமிழ்நாடு நாள் என்னைக்குன்னு கூட தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கிறாங்க. ஆனா எல்லாம் பண்ணலாம தவிர அந்த நாள் உங்க கையில பாதுகாப்பா இல்லை. அது இந்திய நாடாளுமன்றத்தின் கையில், இந்தியாவில் ஆளுகிற கட்சி அவங்களுடைய கைக்கு அது போயிடுது. குடியரசுத் தலைவர் சொன்னா அவங்க எல்லாம் செய்யலாம். உங்கள்கிட்ட கேட்டுக்கணும், உங்க கருத்தை கேட்கணும்னு இருக்க தவிர உங்க கருத்து அவர்களை கட்டுப்படுத்தாது. இந்த பின்னணியில தான் இந்த 3வது உறுப்பு என்பது இந்த ஒருவேளை இந்திய அரசமைப்பு சட்டத்தை நல்ல மனம் வைத்து அல்லது இந்த கூட்டாட்சி கொள்கையில நம்பிக்கையுள்ளவர்கள் திருத்த விரும்பினால் அவர்கள் நீக்க வேண்டிய ஒரு உறுப்பு எதுன்னா இந்த 3வது உறுப்பு தான். இந்த 3வது உறுப்பை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அது ஏற்கனவே அவங்களுக்கு ஆய்வு அறிக்கைகள், ஆணையங்கள் அறிக்கைகள் எல்லாம் சொன்னாங்க. அன்றாட அரசியல் அது இல்லவே இல்லை. நம்ம இப்ப கூட இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி எல்லாம் ஒரு கூட்டம் போடுறாங்க. ஆனா அந்த சீரமைப்பு என்பதை ஒரு மாநில தன்னாட்சிக்கான கோரிக்கையா எழுப்பினால் அவங்க என்ன பண்ண முடியாது. இப்ப நீங்க கேட்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு 50 இடம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருந்தா தானே நீங்க 50 கேட்பீங்க. இது ஒரு மாநிலமே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே RSS திட்டமே தானே ஜன்பத் மண்டலங்களா பிரிக்கிறது தானே.
பிரிக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு பகுதி ஆந்திராவோட போயிடும், அல்லது ஆந்திராவில் ஒரு பகுதி கர்நாடகத்தோட போயிடும். இந்த மொழிவழி மாநில அமைப்பு இல்லைன்னா இந்த எண்ணிக்கையை சொல்லி நீங்க கேட்க முடியாது. அப்ப விருப்பம் போல அவங்க என்ன பண்ணலாம், இந்தியாவை துண்டு துண்டா கோடு போட்டு பிரிச்சு நீங்க செயற்கையான மண்டலங்களை உருவாக்கி, ஒரு காலத்துல நேரு காலத்துல தட்சின் பிரதேஷ் திட்டம்னு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க தொகுதி எண்ணிக்கை, சமத்துவம், உரிமை எதுவும் கேட்க முடியாது. இப்படி ஒரு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் இந்த 3வது ஆர்டிகிள் 3ங்கிற அந்த உறுப்பு, விருப்பம் போல் மாற்றுவதற்கான ஒரு உறுப்பு. இந்த நிலையில் தான் என்ன கேள்வி எழுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆட்சி புலத்தை வைத்துக்கொண்டு, நிலையில்லாத ஒரு ஆட்சி புலம், பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி புலம், இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை இருப்பது போல தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கு. மிக நீண்ட எல்லை, இன்றைக்கும் வரையறுக்கப்படாத எல்லையாக இருக்கு. இந்த எல்லை பிரச்சனையில் ஏற்பட்ட பாதகம்தான் முல்லை பெரியாறு பிரச்சனையாக மாற்றியது. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால முல்லை பெரியாருக்கு போட்ட ஒப்பந்தத்தை இன்னைக்கும் செல்லும்னு எப்படி சொல்றதுன்னு ஒரு முறை ஈ.கே. நாயனார் கேட்டிருந்தார். மாறிடுச்சுல, நிலைமையெல்லாம் மாறிடுச்சுல அப்படின்னு கேட்டார். நான் அப்ப அவருக்கு பதில் சொல்லியிருந்தேன். என்ன கேட்டார், நான் சொன்னேன் 100 ஆண்டுக்கு முன்னால போட்ட முல்லை பெரியார் ஒப்பந்தம் செல்லாதுன்னா அப்ப நான் சொல்ற காலத்துல சொல்றேன். ஒரு 50 ஆண்டுக்கு முன்னால போட்ட எல்லை ஒப்பந்தம் எப்படி செல்லும்? அதையும் மாற்றுவோம். எல்லை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை பண்ணா இந்த அணை இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா தானாவே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். கேரளம் அந்த அணையை நான் கட்ட மாட்டேன், உடைச்சிருவேன், நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் வராது. இந்த எல்லை பிரச்சனையோடு தொடர்புடையதாக இருந்திருக்குன்னா ஆட்சி புலத்தோடு ஆற்று நீர் உரிமை தொடர்புடையதாக இருக்கு. இது நேரடியா ஒவ்வொரு உரிமையையும் பாதிக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் இந்த யூனியன் என்று பெயரிட்டதே, இப்ப நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்றதுல ஒரு பெரிய கழகம் இருப்பதா அவன் சொல்றான். நம்ம கழகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லுவோம், நாங்க மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு பெரிய புரட்சி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த ஒன்றியமா கூட்டாட்சியா என்ற விவாதம் அரசமைப்பு பேரவையில் வந்தபோது இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டது. கூட்டாட்சி அரசாக இருக்க வேண்டும் என்று ஒரு பகுதி வலியுறுத்தினாங்க, அரசமைப்பு பேரவையில் வலியுறுத்தினாங்க. அதுல முக்கியமான ஒரு உறுப்பினர் மெஹபூப் அலி பேக் சாஹிப் பகாதூர், சென்னை மாகாணத்தைச் சேர்ந்தவன் இருக்கு. ஒருவேளை தமிழ்நாடா அல்லது கேரளாவா என்னன்னு தெரியல, ஏன்னா அன்னைக்கு சென்னை மாகாணங்கிறது எல்லாம் சேர்ந்தது. நமது அரசு ஒரு கூட்டாட்சி அரசாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் ஒற்றையாட்சி அரசு அல்ல என்றும் நீங்கள் கருதினால் வருங்காலத்தில் எந்த ஒரு பதவி மோகம் பிடித்த கட்சியும் இதை ஒற்றையாட்சி அரசாகவும் பாசிச சர்வாதிகார அரசாகவும் மாற்றுவதை நீங்கள் தடுக்க விரும்பினால் அந்த சொல்லை மாற்றி கூட்டாட்சி என்கிற சரியான சொல்லை பயன்படுத்துவது இப்போது நம் கையில் இருக்கிறது. அதனால் யூனியன் என்கிற வார்த்தைக்கு பதில் கூட்டாட்சி என்கிற வார்த்தையை சேர்க்குமாறு முன்மொழிகிறேன் என்று மெஹபூப் அலி சொல்றார். நம்ம இப்ப பாசிசம் பற்றி, ஒரு கட்சியினுடைய சர்வாதிகாரம் பற்றி, மோடி ஆட்சியினுடைய வல்லாதிக்கம் பற்றி பேசிட்டு இருக்கோம். அவர் இது 1948 பேரவையில பேசுறார். கூட்டாட்சியா இல்லைன்னா என்ன நடக்கும், அதுக்குதான் அவர் அதை செய்ய முடியாதுன்னு சொல்றார். அதை அப்ப மறுக்கிறாங்க. உங்களுக்கு இந்தியாவில் 1935 வருஷத்திலேயே நீங்க இந்த மாகாணங்கள் சுயாட்சி என்ற இதை ஆரம்பிச்சு அந்த இந்திய அரசாங்க சட்டத்துல அப்ப மத்திய அரசு கொடுக்கப்பட்ட பேரே பெடரல் கவர்மெண்ட் தான். அப்ப அமைக்கப்பட்ட ரயில்வேக்கு பெடரல் ரயில்வேன்னு பேர். இந்த 1948 யூனிவர்சிட்டி கமிஷன்ல இந்தியை பெடரல் லாங்குவேஜ் ஆக்கணுங்கிறாங்க, அதான் மைய அரசினுடைய மொழிங்கிற பொருள். அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேர் பெடரல் கோர்ட்னு வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் மாத்தி தான் ஒன்றியம் என்று இந்த பெயரை மாத்தணுங்கிறாங்க.
அமெரிக்காவில் கூட்டாட்சி அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா தனித்தனியா இருந்தவர்கள் விரும்பி சேர்ந்து உருவாக்குனாங்க. இங்க அப்படி இல்லை. பிரித்தானியர் நம்மை ஒன்றா சேர்த்து வைத்திருக்கிறார்கள். நாம் அந்த அமைப்பை தொடர விரும்புகிறோம். அதனால இதை கூட்டாட்சி என்று அழைக்க முடியாது என்று அம்பேத்கர் சொன்னார். அதுக்கு மேல அவர் சொல்றாரு, தி யூஸ் ஆஃப் த வேர்ட் யூனியன் இஸ் டெலிபரேட். நான் ஏன் ஒன்றியம் என்று சொல்ல விரும்புகிறேன்? இந்தியா என்று சொல்ல விரும்பினாரு, அவங்க பாரத்னு சொல்ல விரும்பினாங்க. ரெண்டுக்கும் சமரசமாக இந்தியா தட் இஸ் பாரத்னு முடிச்சுட்டாங்க. அடுத்து ஃபெடரேஷனா யூனியனான்னு பேர் வரும்போது யூனியன் என்ற சொல்லை நான் வேண்டுமென்றே பயன்படுத்த விரும்புகிறேன். கனடா நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றியம் இதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா கனடாவில் யூனியன் பேர். ஆனா அங்க கியூபெக் பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய ஒரு மாகாணம் இருக்கு. அந்த மொழிக்கு அவர்கள் ஆட்சி மொழி தகுதி கொடுத்திருக்கிறாங்க. கியூபெக்கு பிரிந்து போற உரிமை கூட இருக்கு. ஆனால் அரசு என்பது அங்க ஒற்றை அரசா தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, தி ஃபெடரேஷன் இஸ் எ யூனியன் பிகாஸ் இட் இஸ் இன்டஸ்ட்ரக்டிபிள். இங்கு இந்திய கூட்டாட்சி என்பது ஒன்றியமாக இருந்தால்தான் அதை அழிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றியம் என்று சொல்வதே இதை ஒற்றையாட்சியாக மாற்றுவதற்காகத்தான். இப்போ ஸ்ரீலங்காவில் அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்திலேயே 2வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, தி ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா ஷல் பி எ யூனிட்டரி ஸ்டேட். ஸ்ரீலங்கா குடியரசு ஒற்றையாட்சி அரசாக இருக்கும் என்று மிக தெளிவாக அறிவிச்சிடறாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை ஒரு கூட்டாட்சி என்ற ஒரு சாயலை கொடுக்கிற முயற்சி காலனி ஆதிக்க காலத்திலேருந்து இருக்கு. இதை கூட்டாட்சி என்று சொல்ல முடியாது. ஒரு பொய் கூட்டாட்சின்னு வேணா சொல்லலாம், குவாசி ஃபெடரல் என்று சொல்லலாம் என்று வாதிடுறாங்க. நமக்கு தெரியும் 73ஆம் வருடம் கேசவானந்த பாரதி வழக்கிலேயே கூட்டாட்சி தன்மை இந்த அரசமைப்பினுடைய ஒரு அடிப்படை என்று நீதிமன்றம் அறிவிச்சிச்சு. ஆனா உண்மை என்னன்னா, இதை KV ராவ் அவர் தான் இந்த அரசமைப்பு சட்டம் பற்றி விரிவாக எழுதியிருக்கார். அவர் சொல்றாரு, நமது அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒற்றையாட்சி அம்சங்களை கோடிட்டு காட்டுவதற்காகத்தான் யூனியன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. கூட்டாட்சி என்கிற சொல்லை அரசியல் நிர்ணய சபையில் வலுவாக வெற்றிகரமாக எதிர்த்து நின்றார்கள். கூட்டாட்சின்னு வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்தார்கள். எதிர்த்து அதற்கு பதில் என்ன இருக்கணும்னாங்க, ஒன்றியம் இருக்கணும்னு. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சுயாட்சி எல்லாம் இல்லை. ஒன்றியம்னா உடனே தானா சுயாட்சி எல்லாம் வந்துடாது. ஒன்றியம்னு சொன்னதே எதுக்காகன்னா, இந்தியா ஒற்றையாட்சி. இந்த ஒன்றியத்தை பிரிக்கவோ அழிக்கவோ முடியாது என்பதற்காக. இப்ப ரொம்ப சுருக்கமா நம்ம மனதில் நினைவித்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த ஆட்சி புலம் தாயகம்னு நம்ம சொன்ன பாருங்க. தமிழ்நாடு தமிழர் தாயகம். நமக்கு கொஞ்சம் எல்லைகள் குறைஞ்சிருக்குது, சில எல்லைகள் பிரச்சனைக்குரியதா இருக்கு. இருந்தாலும் இந்த நிலப்பரப்பு நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்கள் அடங்கிய இந்த நிலப்பரப்பு தமிழர் தாயகம். ஆனால் இந்த தாயகம் எப்படி இருக்குதுன்னா, இந்த மாநிலத்தை எப்போது வேண்டுமானாலும் அழிச்சலாம், பிரிக்கலாம் என்ற விதி இருக்கிற காரணத்தினால் இந்த மாநிலத்திற்குள் இந்த மாநில மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசுக்கு அதிகாரம், அடிப்படையான சாரமான அதிகாரம் இல்லைங்கிற காரணத்தினால் தமிழர் தாயகம் தமிழர்களுக்கு சொந்தமானதாக இல்லை. இதான் நிகர விலை. இன்னும் ரொம்ப எளிமையா நினைவு வைத்துக் கொள்ளணும்னா, தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு சொந்தமில்லை. சார், தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு சொந்தமில்லை. இதுக்கு என்ன பொருள்? 2 பொருள் இருக்கு. ஒன்று, இந்த எல்லைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம ஒரு உதாரணம், ரொம்ப எளிமையா நமக்கு தெரிஞ்ச உதாரணம், கச்சத்தீவு தமிழ்நாட்டின் எல்லைக்குட்பட்டு இருந்துச்சு.
கச்சத்தீவை 74, 76 இந்திய அரசு எடுத்துக் கொடுக்கிற போது அதற்கு தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசுக்கு அதில் எந்த உரிமையும் வழங்கப்படல. நீங்க சொன்னாதான் கொடுக்க முடியும், இல்லைன்னா நாங்க கொடுக்க முடியாதுலாம் எடுக்கல, நிலைப்பாடு எடுக்கல. உங்களுக்கு இறைமை இல்லை. அன்னைக்கு பி.கே. மூக்கையா தேவர் இந்த கேள்வி கேட்டார். நான் ராமநாதபுரம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஏற்கனவே ராமநாதபுரம் சேதுபதிக்கு சொந்தமாக அந்த கச்சத்தீவு இருந்துச்சு. இப்ப என்னிடம் கூட நீங்கள் தெரிவிக்காமல் இதை எப்படி எடுத்துக் கொடுக்குறீங்கன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த தொகுதியின் மீது உங்களுக்கு இறைமை இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி புலம் முழுவதும் இந்திய அரசின் இறைமைக்குட்பட்டது. சாவரின் ரிப்பப்ளிக் நம்ம முகப்புரையில் இருக்குல்ல, சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் எழுதினாங்க. அப்ப சாவரின் செக்குலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் எழுதினாங்க. அந்த சாவரின் முகப்புரை சொல்லுகிற சாவரின் என்பது சாவரின் இந்தியாவை தவிர சாவரின் தமிழ்நாடு கிடையாது. பகுதி அளவுக்கான இறைமையை ஒத்துக்கொள்ளக்கூடிய கூட்டாட்சிகள் இருக்கு. 61 அண்ணா இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வாதிடுகிற பொழுது எங்களுக்கு ஒரு குடியரசு நாட்டில் மக்களுக்கு தான் இறைமை, எனவே தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசுக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இறைமை உண்டு, எங்கள் இறைமையில் ஒரு பகுதியை நாங்கள் ஒரு ஒன்றிய அரசிடம் ஒப்படைச்சிருக்கிறோமே தவிர இறைமை என்பது எங்களுக்குரியதுன்னு வாதிட்டார். ஆனா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கிடையாதுன்னு இறுதியா நீதிமன்ற தீர்ப்புகள் வந்துருச்சு. அம்பேத்கர் உட்பட எல்லோரும் கருத்து சொல்லிட்டார். அப்பெல்லாம் அது விவாதத்துல மட்டும்தான் முதல்ல இருந்துச்சு. அரசமைப்பு பேரவையிலேயே விவாதிச்சாங்க, இறைமை உண்டா இல்லையா. மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் மாநிலத்திற்கு இறைமை உண்டுன்னு அம்பேத்கர் வாதிட்டார். ஆனால் என்ன நிலைமைன்னா, ஒண்ணு எல்லை, ரெண்டாவது இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய, இந்த எல்லைக்குள்ள யாரு நமக்கு பாஸ்போர்ட் நம்ம கொடுக்குறோமா, விசா கொடுக்குறோமா, இங்க வர்றதுக்கான அனுமதி சீட்டு கொடுக்குறோமா, எதுவும் கிடையாது. இந்தியாவுக்குள் ஒருவர் வரலாம் என்றால் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வரலாம். இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வெளியே போலாம்னா தமிழ்நாட்டிலிருந்து போகலாம். தமிழ்நாட்டுக்கு வருவதற்காக ஒரு விசா கிடையாது, தமிழ்நாட்டுக்கான பயணச்சீட்டு கிடையாது, இந்த கடவுச்சீட்டு கிடையாது. அப்ப எல்லை என்பதற்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இரண்டாவது, இந்த எல்லைக்குட்பட்ட நீர்ப்பரப்பு நிலப்பரப்பின் மீது நமக்கு ஒரு இறைமை இல்லை. 50களில் அஸ்ஸாம்ல இந்த பூமிக்கு அடியில் பெட்ரோலியம் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த பெட்ரோலிய பொருட்களை வைத்துக் கொண்டு அஸ்ஸாமுக்குள் ஒரு சுத்திகரிப்பாலை அமைக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வச்சுச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த அஸ்ஸாமின் இயற்கை வளங்கள் அஸ்ஸாமியருக்கே சொந்தம், நீங்க எங்களுடைய மண்ணில் எடுக்கிற பெட்ரோலை வேற இடத்துக்கு கொண்டு போய் ஆலை நிறுவுறீங்க. ரொம்ப காலம் வரைக்கும், இப்ப அண்மை காலம் வரைக்கும் அஸ்ஸாமிலிருந்து வரக்கூடிய ஜனநாயக சக்திகள் அஸ்ஸாமின் இயற்கை வளங்கள் மீது அஸ்ஸாமியருக்கான இறைமை என்று ஒரு கோரிக்கை வைப்பாங்க. தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. நெய்வேலி நிலக்கரி, நரிமணம் பெட்ரோல், இது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு சொந்தம். அப்ப தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லை என்பதுதான் இந்த ஆட்சி புலம், ஆள் புலம், அதன் மீதான உரிமை இல்லை என்பதனுடைய பொருள். இது ஒடுக்குமுறையின் ஒரு கூறு. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை என்று முழக்கம் எழுப்பக்கூடிய இளைஞர் அமைப்புகள், இந்த வேலை என்பதனுடைய பொருள் என்ன? அனைவருக்கும் வேலைன்னா என்ன அர்த்தம்? பக்கோடா விற்கிறதுன்னு அர்த்தமா? தேநீர் கடை வைத்துக் கொள்றதுன்னு அர்த்தமா? பக்கோடா வித்தா வாங்கி சாப்பிடுறது யாரு? தேநீர் கடை வச்சா தேநீர் குடிக்கிறது யாரு? அதனுடைய பொருள் என்ன? தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை தமிழ்நாட்டின் நலனுக்கு பயன்படுத்துதல் அர்த்தம். அதே போல இந்த இயற்கை வளங்களை
வரைமுறையற்று பயன்படுத்தினால் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை எதிர்ப்பது. ஸ்டெர்லைட் ஆலையில நம்ம என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? கடுமையா போராடணும், அது வேறு செய்தி. ஆனா தமிழ்நாட்டு அரசு விரும்பினால் அதுக்கு அனுமதி இல்லை என்று நிறுத்த முடியல. தமிழ்நாட்டு மக்கள் அதை தீர்மானிக்கிற இடத்துல இல்லை. இங்க அனுமதி மறுத்தால் உச்ச நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வர்றான். இப்படி ஒவ்வொரு ஆளையும் எப்படி வச்சு போராடுறது? அதுதான் நமக்கு இந்த டெரிட்டரி என்பது ஒன்றியம் என்கிற மத்திய அரசு அழிக்க முடியாதது. ஆனால் மாநிலங்களை படைக்கிற பிரம்மாவும் காக்கிற திருமாலும் அழிக்கிற சிவனும் எதுனா இந்திய அரசு தான். அதுதான் இதை உருவாக்கலாம், காக்கலாம், படைக்கலாம். ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள் எல்லாமே இந்திய அரசு தான். இது வேறு நாடுகள்ல இந்த மாதிரியான விதிகள் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் ஒன்றுக்கு வேறுபட்ட மாநிலங்களின் எல்லையை திருத்தணும்னா அந்த மாநிலங்களின் சட்டமன்றங்களில் தீர்மானம் இயற்றணும், அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆஸ்திரேலியாவில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க, மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் வாக்களிக்கணும். இந்த மாநிலத்தில் இந்த பகுதியை கூட இணைக்கலாம். இவ்வளவுக்கும் அவங்கெல்லாம் பெரும்பாலும் ஒரே மொழி பேசுகிற மக்கள் தான். அப்படி இருந்தாலும் ஒரு கூட்டாட்சி என்றால் அப்படிதான். இதெல்லாம் இல்லாம இந்தியா கூட்டாட்சியால இருக்க முடியாது. ஒரு நீதிமன்ற தீர்ப்புனாலேயோ நாடாளுமன்றத்தில் பேசுவதனாலேயோ அந்த கூட்டாட்சி கொள்கையெல்லாம் வந்துடாது. இதுதான் இந்திய அரசமைப்பினுடைய முதல் பகுதி என்பது இப்படித்தான் இருக்கு. இந்த முதல் பகுதி, அதாவது முதல் பகுதியில் இருக்கக்கூடிய 4 உறுப்புகள். அடுத்தது இதுல மக்களுக்கு இருக்கிற உரிமை. நமக்கு எல்லாரும் குடியுரிமை வேணுங்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. நாம அந்த நேரத்தில் ஒரு அறிக்கை கூட போட்டோம், வேண்டும் தமிழ் குடியுரிமைன்னு. தமிழ்நாட்டில் குடியுரிமை எப்படி இருக்கு? இந்திய குடியுரிமை என்பது எப்படி நமக்கு பாதகமா இருக்கு? நம்முடைய குடியுரிமையை மறுப்பதாக எப்படி இருக்கு? இதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை பார்த்தோம், முதல் பகுதி பார்த்திருக்கிறோம். அடுத்த பகுதி நாம் அடுத்த வாரம் பார்ப்போம்.